அன்னதானம் அதை விட சிறப்பு ஏதாவது இருக்கா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எப்பவுமே எங்க வீட்டில் ஒரு படி சாதம் வடிப்பேன். இருக்கிறது 2 பேரு. அதுக்காகவா ஒரு படி சாதம்? அதுதான் இல்லை, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என் வீட்டுக்காரு கல்யாணம் ஆன உடனே சொல்லிட்டாரு, நீ எப்ப சாப்பாடு செஞ்சாலும் சேர்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. அதுலேருந்து இது வரைக்கும் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, சாப்பாடு சேர்த்து தான் வடிக்கிறேன். என் வீட்டில் யாராவது 2 பேராவது தினம் சாப்பிடாம இல்லை. எப்படி வருவாங்களோ எங்க இருந்து வருவாங்களோ தெரியாது, சரியா என் வீட்டுக்கிட்ட வந்தா சாப்பாடு கேட்பாங்க. இதுவே ஒரு பழக்கமாவும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் வீட்டுக்காரு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு சாப்பாட்டுக்கெல்லாம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல சாப்பாடே இருக்காதான். அந்த நேரத்துல பூசணிக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்களாம். ஒரு நேரத்தில் பனம்பழம் கிடைக்குது இல்லையா, அதை சுட்டு சாப்பிடுவாங்களாம். அப்படி அந்த கஷ்டத்தில் இருந்ததுனால அவருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பார்க்கணும், அதுதான் அவருடைய எண்ணம். நம்ம கிட்ட சாப்பாடு கேட்டு இல்லைன்ற வார்த்தை வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் அந்த வார்த்தை வராமல் எங்களை கடவுள் வச்சிருக்காரு. அதுக்கே நான் கடவுளுக்கு கோடான கொடி நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்காகவும் வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் போடலான்னு இருக்கோம். எங்களால முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு போடுவோன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா அதை வச்சு 10 பேர் சொன்ன இடத்துல ஒரு 50 பேருக்கு மேல கூட போடலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் போடுறதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. குழந்தைக்காக பேர் கொடுத்த அனைத்து பேரும் 10 ரூபாய் 20 ரூபாய் அது இருந்தா கூட போதும். உங்களால முடிஞ்சதை அனுப்புங்க. அன்னைக்கு சாப்பிட்டு போற எல்லாரும் உங்க எல்லாரையும் வாழ்த்துவாங்க. அதை விட பெரிய புண்ணியம் என்னங்க இருக்கு? கண்டிப்பா அதுவும் நம்ம சேனல்ல வீடியோவா வரும். அன்னைக்கு வராகி அம்மனுக்கும் நிறைய வளையல் வச்சு படைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு வளையல் வேணும்னா இப்பவே பேர் கொடுங்க. ஏன்னா அம்மாவுடைய வளையல நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. அம்மாவுடைய வளையல் வர்ற நேரம் உங்க வாழ்க்கை மாறுங்க.